ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். ஹேர் லாஸ், வெயிட் லாஸ், இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்கலாம் தினமும் ஒரே லட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற அவசியமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கிற சின்னவங்க முதல் பெரியவங்க வர யார் வேணும்னா இந்த லட்டு சாப்பிடலாங்க. இந்த லட்டு சாப்பிடும்போது திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. அதுவும் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் நம்ம சுத்தபத்தமாக பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுறது 1 கிலோ அளவுக்கு முருங்கைக்கீரை லட்டு. இந்த முருங்கைக்கீரை லட்டு பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை கொஞ்சம் இலசாதாங்க இருக்கணும். ரொம்ப மூத்தலாக போட்டால் அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். முருங்கைக்கீரை உருவும் போது குண்டா இருக்கிற தண்டெல்லாம் போட்டுறாதீங்க. இலசா இருக்கிற தண்டாக இருந்தால் சாப்பிடும்போது அது நல்லா இருக்கும். நம்ம கழுவும் போது சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நிழல்ல உணர்த்தணும். அப்போ தான் இந்த ரெசிபி கெட்டு போகாமல் 15 நாள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்க முடியும். நிழல்ல உணர்த்தும் போது அதோட சத்து அப்படியே நமக்கு கிடைக்கும். பாருங்க, இந்த அளவில் காஞ்சாலே போதும். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது இரும்பு கடாயில் பண்ணுங்க. இரும்பு சத்து இன்னும் ரெட்டிப்பாக நமக்கு கிடைக்கும். 1 கப் நடக்கடலையை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். நடக்கடலை வந்து பச்சை கடலை தான் எடுத்திருக்கேன். வறுத்த கடலை சேர்த்தாமல் பச்சை கடலை சேர்த்தும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தோல் உரியிற வரைக்கும் வறுத்துட்டு அதை அப்படியே தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது தனித்தனியாக வறுத்திங்கன்னா அதோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். எதில் அளந்தோமோ அதுலேயே இன்னொரு கப் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு கூட சேர்த்திக்கலாங்க. நல்லா பொரிய வறுத்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. தனித்தனியாக வறுக்கும் போது அதோட நிறம், சுவை எல்லாமே அப்படியே இருக்கும். நம்ம எதில் அளந்தோமோ அதுலேயே 1/2 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு 20 பாதாம் போட்டுருங்க. பாதாம் சேர்த்தும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சத்தும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணும்போது பச்சை வாசனை எல்லாம் போயிடுங்க. 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்துறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலை சேர்த்தனால லட்டு கொஞ்சம் கெட்டியாகவும் கிடைக்கும். இது கூட நான் 10 முந்திரி சேர்த்துறேங்க. இது எல்லாத்தையுமே நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. எள்ளும் நடக்கடலையும் எப்போவுமே தனித்தனியாக தான் வறுக்கணும். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்திருக்கேன். குழந்தைங்களுக்கு கசகசாலாம் சேர்த்தி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் ரொம்ப நல்லாவே வரும். இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் இரும்பு கடாயில் வறுத்திங்கன்னா அப்படியே நல்லா மொறுன்னு இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு எருமெண்ணெய் இல்லைனா பசுநெய் உங்ககிட்ட எது இருக்கோ அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கடைசியாக நம்ம ஏன் நெய் சேர்த்துறோம் அப்படின்னா கருகாமல் எல்லா பொருளும் வறுத்ததுக்கப்புறம் அந்த நெய்யோட ஸ்மெல் அப்படியே சூப்பராக இருக்குங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் லட்டு 15 நாள் ஆனாலும் ரூம் டெம்பரேச்சரில் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அப்பப்போ செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி செம்ம சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிடுங்க. அதே கடாயில் காஞ்ச முருங்கைக்கீரையை போட்டுருங்க. முருங்கைக்கீரை 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை பாருங்க, கலர்லாம் மாறாமல் அப்படியே இருக்குது. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கீ சேர்த்திட்டு நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த லட்டுவை தினமும் ஒன்று சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனை தீந்துருங்க. இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கணும். நான் 2 பேட்சாக அரைக்கிறேன். ஏன்னா நான் சின்ன மிக்சர் ஜாரில் போடுறனால 2 பாகமாக பிரித்து போடுறேன். அப்போ தான் நைஸாகவும் இல்லாமல் திருன்ட்டு இல்லாமல் அதை கரெக்டான பக்குவம் வரும். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா லட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் பேட்ச் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ செகண்ட் பேட்ச் வந்து நம்ம அரைக்கும் போது அது கூட வெல்லம் போட்டுக்கணும். ஏன் நம்ம அரைக்கும் போது வெல்லம் போடுறோம் அப்படின்னா அந்த வெல்லம் அந்த பொடியோடு சேர்ந்து கலந்து மிக்ஸ் ஆகி ஈவனாக எல்லா பக்கமும் பரவி வரும். ஃபஸ்ட்டு பேட்ச் நான் போடும்போது காமிக்க மறந்துட்டேன். வெறும் 1/2 கப் போதும். இனிப்பு உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் வெல்லம் எக்ஸ்ட்ராவே சேர்த்திக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது ஈவனாக எல்லா பக்கமுமே ஸ்வீட் நல்லா படர்ந்து கிடைக்கும். சாப்பிடும்போதும் எல்லா பக்கமுமே இனிப்பு பட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது கூட நான் 5 ஏலக்காய் சேர்த்துறேன். வாசனைக்கு ஏலக்காய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அரைக்கும் போது ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டு அரைச்சிங்கன்னா ஏலக்காய் ஃபைன் பவுடராக கிடைக்கும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பொடியோட இதையும் எல்லாத்தையுமே கலந்துருங்க. கடைசியாக நீங்கள் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முருங்கைக்கீரை, அதையும் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதோட கலர் பாருங்கள், நேச்சுரலாகவே அவ்வளோ சூப்பராக க்ரீனிஷ் கலரில் இருக்குங்க. இந்த லட்டுவை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தீங்கனாலே அவங்க விரும்பி அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. வெளியில் வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸ் எல்லாமே அன்ஹெல்த்தியாக தானே இருக்குது. இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கீ எடுத்திருக்கேன். கீயை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு உருக்கின நெய்யை சூடாக இருக்கும்போதே அந்த லட்டுக்கு மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பிணைஞ்சிருங்க. பார்த்து கை வைங்க. கடைசியாக நம்ம அந்த முருங்கை தூள் இருக்கு இல்லையா, அதையும் அது கூட போட்டு நல்லா பெரட்டிட்டு லட்டு பிடிச்சிருங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவை
சுவையான ஹெல்தியான லட்டு வீட்லேயே தயார். தினமும் ஒன்று எடுத்து பாருங்கள், உங்கள் உடம்புல எவ்வளோ மாற்றம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஹேர் லாஸ், வெயிட் லாஸில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லட்டுவை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் தினமும் ஒரு லட்டு சாப்பிடலாங்க. இதில் நம்ம எந்த ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸும் சேர்த்தலை. ஸோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கோங்க. இந்த லட்டுவை 15 டேஸ் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். சாப்பிடும்போது டேஸ்ட்டு தூளாக இருக்கும். நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் லட்டு பிடிச்சிக்கலாம். நார்மலாகவே நடக்கடலையிலேருந்தும் எள்ளுலேருந்தும் எண்ணெய் ரிலீஸ் ஆகும்ல. ஸோ அதனால் நம்ம நெய்யெல்லாம் கம்மியாக தான் சேர்த்திருக்கோம். யார் வேணும்னாலும் இந்த லட்டுவை தினமும் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.